வணக்கம் காய்ஸ். அதாவது ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு வினோதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் ஒரு கொத்துரொட்டி 1900. சரி, அந்த வீடியோ பார்த்துட்டு விஷயத்துக்கு வருவோம். என்ன கடைக்காரன் ஆளை பார்த்து நிறத்தை பார்த்து உங்களுக்கு தான் குறைக்கிறவன்னு சொல்லி சந்தர்ப்பவாத மோசமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கீங்க. ஒருத்தருக்கு நாங்கள் விற்கிறோம்ன்றதை விட அவன் பசியை போக உதவி செய்கிறோம்ன்றதை நினைக்கணும். என்ன உங்கள் காசு ஆசைக்காக இப்போ 50,000 ஃபைன், 10 லட்சம் பிணையில் விட்டுருக்காங்க. தேவையா கடைக்காரங்க? அன்பாக பேசி அடக்கமாக விற்றுருந்தா 1900 எக்ஸ்ட்ரா 500 கூட அவன் கொடுத்துருக்கோம். இதை போல் தொடர்ந்து மோசமான வியாபாரம் செய்துட்டு வந்தால் உங்கள் வியாபாரத்தையே இல்லாமல் ஆக்கலாம். விற்கிறதுக்காக இலையும் சொல்லி விற்கலாம், அப்படி இல்லை தானே? ஸோ இதிலேருந்து கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கொள்ளணும்ண்ணா. இப்போ நீ எங்கே போனாலும் கேமரா ஒன் பண்ணிட்டு தான் போயிட்டு விலை கேட்கணும் போல இருக்கு. இலங்கையே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப அடிபட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிவர்த்தி பண்ணிட்டு வராங்க. அந்த டைமில் இப்படியான சில வேலைகள் செய்த இதை பார்க்குற வெளிநாட்டவர் என்ன நினைப்பாங்க? திருப்பி இங்கே வரையே கொஞ்சம் பயப்படுவாங்க தானே. கடைக்காராட்டே ரூம் போட்டு அழுதுட்டுருப்பார் போல. இப்போ பேசாமலே இருந்திருக்கலாவோ அப்படின்னு சொல்லி.